நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 2025 ஆரம்பிக்கும்போது, கபிலா இது நம்ப காலம் இறங்கி ஆடு அது மாரி இருந்துச்சு. அப்புறம் போக போக பார்த்தா, கபிலா இது நம்ப காலம் இல்ல, கொஞ்சம் சும்மா இரு அது மாரி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ண போறோம்னா, 2025ல விட்டத வந்து 2026ல முடிக்க போறோம். ஆ நீங்க நினைப்பீங்க 2026 தான் இன்னும் 1 மாசம் இருக்கே, 1 மாசம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க. வேல் மூவில ஒரு டயலாக் சொல்லுவாங்கல்ல, திருந்தணும்னு நினைக்கிறவன் வந்து டைம் கேட்க மாட்டாங்கிற மாரி திருந்தணும்னு நினைக்கிறோம். அது இப்போலேருந்து ஆரம்பிக்கலாமே அது மாரி நல்லது செய்ய போகிறோம். அது வந்து இன்னைக்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஜனவரி 1லேருந்து ஆரம்பிக்கலாம் தானே எல்லாரும் நினைப்பாங்க. நம்ம வந்து ஒரு மாதம் முன்னாடியே ஆரம்பித்தா ஒரு படி மேலே இருக்கிற மாதிரி அவங்களோட 1 மாதம் மேலே இருக்கும். ஸோ அதனால் இன்னைக்கு ஆரம்பிப்போம். எங்கேருந்து ப்ரோ ஆரம்பிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு கோல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா கோல்னு எதை சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் ஒரு காரில் ஏறி உட்காடுறீங்க, டிரைவர்கிட்ட வந்து எங்கேயாச்சும் போனால் அவன் உங்களை இறக்கி விட்ருவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷன் சொன்னால் தான் அங்கே கொண்டு போய் உங்களை விட முடியும். அதேமாரி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தோ இல்லை வெல்த்தோ எங்கே எவ்வளோ சம்பாதிக்கணும், இல்லை எவ்வளோ வெயிட் குறைக்கணும், இல்லை எவ்வளோ வெயிட் ஏற்றணும், அது மாதிரி ஒரு கோல் வச்சுக்கிட்டு அதை நோக்கி போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு ட்ராவல் மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ தஞ்சாவூர் போகணும் முடிவு பண்ணியாச்சு. தஞ்சாவூரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். எதுக்குன்னே தெரியாமலாம் சில பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ ஒரு கோல் வச்சு அதை நோக்கி போகும்போது நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். சரி வாழ்க்கையில் ஏதோ உருப்படியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அதுவே பல பிரச்சனையை குறைக்கும். இன்னொன்று வந்து ஒருவேளை நீங்கள் அந்த கோல் அடைஞ்சிட்டிங்கன்னா அது வந்து ஒரு சந்தோஷம் தானே. அதை செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்காகவும் அந்த கோல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி ஹாஃப் இயர்னு ஒன்று இருக்கும், ஃபைனல்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்ம படிக்கணும்னு தெரியும். அதை நோக்கி நம்ம போயிட்டுருப்போம். ஆனால் ஸ்கூல் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, நம்மளே வந்து ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு அந்த குறிக்கோளை நோக்கி போகிறோம். மேபி அதனால தான் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஜாலியாக இருந்தோம்னு என்னமோ தெரில. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம இதை நோக்கி தான் போகிறோம். அப்படிங்கிறபோது அதை நோக்கி ஜாலியாக போக வேண்டியது தானே. ஸோ எதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்கு இதை நோக்கி தான் போகிறோம்னு தெரிஞ்சால் அது கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஏன் நிறைய பேர் வந்து கோல் செட் பண்ண மாட்டாங்கன்னா, மேபி அவங்களுக்கு வந்து பயமாக இருக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதில் ஃபெயில் ஆகிடுவோமோ அப்படின்ட்டு பயமாக இருக்கலாம். சாவறதா இருந்தாலும் சண்டை செஞ்சு சாவணுங்கிற மாதிரி ஒரு கோலை வச்சுட்டு அதை நோக்கி போயிட்டு தோத்தா பரவாயில்ல, ஒன்றுமே பண்ணாமல் ஸ்டேடியத்துக்கு வெளில உட்காந்துட்டு மேட்ச் பார்க்கறதுல வந்து ஒரு கிக்கும் இருக்காது. இறங்கி மேட்ச் விளாண்டுட்டு அதில் தோத்தாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலுமே என்ன ஆகிட போகுது. இப்போ அதை வந்து ஏன் தோல்வின்னு பார்க்கணும். அதை வந்து ஒரு லேர்னிங்காக பார்த்துக்க வேண்டியதான். நம்ம ஒரு தஞ்சாவூர் போகணும்னு நினைக்கிறோம், ஒரு ரோட்டில் போகிறோம், அந்த ரோடு ஒர்க் ஆகனா வேற ஒரு ரூட்டில் போக வேண்டியதான். ஸோ அதுலேருந்து கற்றுக்கிட்டு அது வந்து நமக்கு அடுத்த வேற கோல்லையுமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்னென்ன தப்பு செஞ்சுருக்கோம் அதை வந்து அடுத்து செய்யக்கூடாதுங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ணணும். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ தோக்கதுமே வந்து நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு வந்து தஞ்சாவூருக்கு வந்து இந்த ரூட்டு போகாதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ மிச்சம் கொஞ்சம் ரூட்டு தான் இருக்கும். அதில் போய் தஞ்சாவூர் போயிட வேண்டியது. ஒன்றுமே பண்ணாமல் எந்த ரூட்டுன்னே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரூட்டை நம்ம அடிச்சு விட்றது வந்து நல்ல விஷயம் தான். ஸ்கூலில் படிக்காமலாம் ஸ்கூலில் வந்து ஒரு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமில் போய் அட்டன் பண்ணுவோம். பாஸ் ஆகிட்டா சந்தோஷம், ஃபெயில் ஆகிட்டா அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துக்கிற தான். ஸோ நானும் வந்து 2025க்கு போல் எழுதுனானான்னு தெரில, எழுதுதானா அது எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, 2026க்கு வந்து நான் இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பண்ணுவேன். அது வந்து கோல் எப்படி வந்து எழுதுறது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வே இருக்குது. ஸோ அதில் அந்த வீடியோ கீழே வந்து நானே என் கோல் எழுதி வைக்க போகிறேன். அதுமாரி நீங்களும் வேணும்னா அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இன்னொன்று என்னென்னா, கோல் எழுதி வைக்கிறது வந்து நம்ம ஜெயிக்கிற வாய்ப்பை வந்து 42% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நான் அடுத்து போடுற வீடியோவில் கீழே வந்து கமெண்ட்டில் எழுதி வைங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்காக சொல்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கே ஒரு சரி சொல்லிவிட்டோம், அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு வெறி இருக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா யாராச்சும் கீழே வந்து அந்த ஏதோ ஒரு டேட்டு போட்டுறீங்க, இந்த டேட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்ட்டுனா வேறு யாராச்சும் வந்து கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு இருக்குது. அதெல்லாம் யார் ப்ரோ வருவா அப்படின்னு நினைப்பீங்க. வருவாங்கடா, நான் தான் வருவாங்கிற மாதிரி. நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா அதை பார்த்தோன்னா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க தேவதாஸ் சார் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. எல்லாம் ஒரு உள்நோக்கமாக தான். அதெல்லாம் இல்லை. நான் வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு சக்ஸஸ்க்கான டெம்ப்ளேட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்து இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோல்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோலை அடையிறதுக்கு வந்து நம்மளுக்கு சில தடையெல்லாம் வரும்ல.
எனக்கு என்னென்ன தடை வருதோ அதெல்லாம் வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கும் வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தடை வந்துச்சுன்னா நீங்களும் சொல்லலாம். எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கமெண்ட்லேயும் போடுறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் இதை அடையும் போது எனக்கு இது ஒரு மாதிரி இது எனக்கு குழப்புது, இல்லை இது மாதிரி ஏதோ இந்த தடை இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த குரூப்பில் இருக்க யாராச்சும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஸோ இல்லை நானே அது ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை நானே ரிசர்ச் பண்ணி ஏதாச்சும் அதுக்கும் வீடியோவாக போடுறேன். ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2026 வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது நம்ம காலம் கபிலா ஆன மாதிரி அது அமையும்னு நினைக்கிறேன். நம்புவோம் எல்லாரும். சேர்ந்து நம்பும்போது நிச்சயமாக நடக்கும். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து கோலை வந்து எழுதுறது, ஏன்னா அதுக்கு ஒரு வே இருக்குது, அதை சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து அப்படியே படிப்படியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய், see you.